1948ஆம் ஆண்டு சீன குடியரசு வெளியிட்ட வரைபடத்தின் அடிப்படையில் யூ வடிவ கோடு என அழைக்கப்படும் பகுதிகள் அனைத்தும் தனக்கே சொந்தம் என சீனா உரிமை கோரி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் தென் சீன கடலில் அதிக அளவில் நிறைந்துள்ள கனிம வளங்கள்தான். தென் சீன கடற்பகுதியை சீனாவின் அண்டை நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன. குறிப்பாக தைவான், வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, புருனே ஆகிய நாடுகள் உரிமை கோரி வருகின்றன. தென் சீன கடல் பகுதிகளில் போர் பயிற்சியில் ஈடுபடும் மற்ற நாடுகளின் விமானங்களை வழிமறித்து பயம் காட்டுவது, தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்களில் சீனா ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தகைச்சி என்பவர் பதவியேற்றார். இவரது தலைமையில் ஆட்சி நடந்து வருகிறது. சமீபத்தில் ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அதிபர் டிரம்ப் டோக்கியோ சென்றார். அங்கு ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே ராணுவம் மற்றும் பொருளாதார உறவுகள் குறித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி பேசியுள்ள வார்த்தைகள் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. டோக்கியோவில் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய அவர், அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக சீனா உறவு கொண்டாடி வருகிறது என்றும், தைவான் மீது போர் விமானங்களை பறக்கவிட்டு அச்சுறுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதே சமயம் தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் தங்கள் நாட்டின் ராணுவம் மூலம் ஜப்பான் பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜப்பான் பிரதமரின் இந்த பேச்சுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ஜப்பான் சீனாவுக்கு இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது.